ஃப்ரைடே மார்னிங் டிஃபன் தான் ரெடி பண்ணுறேன். சோம்பு பொடிசா கட் பண்ணி வச்ச ஒரு 4 பல்லாரியெல்லாம் சேர்த்து, பச்சை மிளகா ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு வேறு பொடியெல்லாம் சேர்க்க மாட்டேன். பச்சை மிளகா மட்டும்தான். பூரி குருமா வந்து ரொம்ப காரமாக வைக்கிறத விட நம்ம கம்மியாக தான் வைக்கணும், நல்லாயிருக்கும். பச்சை மிளகா காரமே போதும். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசியல் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேன். இதில் இப்போ நான் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்லா கரைச்ச தண்ணியாட்டம். அந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சா தான் நல்லாயிருக்கும். பூரிக்கு வந்து ரொம்ப கெட்டியாக குருமா வைக்கிறத விட இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெடிமேடு பூரி மிக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டே வாங்கிட்டு வந்து நைட்டே போட்டு கொடுமானாங்க. நான் தான் காலையில் போட்டு தரேன்ட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால் நைட்டு நான் செஞ்சு கொடுக்கல. காலையில் செஞ்சுட்டு பூரிக்கு குருமா வச்சு பூரி போட்டு சாப்பிட்டேன். இந்த பூரி 15 பீஸ் வரும். இதுவே எங்களுக்கு 2 வேளை வந்துடும். ஏன்னா தம்பியும் ஊருக்கு போயிட்டான், நாங்கள் மட்டும்தான். தம்பிக்கு பிடிச்சதுன்னா பூரி தான் பிடிக்கும். ஆனால் பூரி பிடிக்கும்னால ரொம்ப விரும்பியெல்லாம் அதிகமாகலாம் சாப்பிட போகிறோம். 2 பூரி தான் சாப்பிடுவோம். பூரி இடியாப்பம் மட்டும் தான் கேட்டு வாங்கி சாப்பிட்ற டிஃபன் ஐட்டங்கள்லேயும். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.